ரியாக்டை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் இந்த ரியாக்டை சமாளிக்க முடியும். அது என்னென்னா HTML மற்றும் CSS. இது உங்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லை, அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங், வெப்பேஜில் இருக்கிற எலிமெண்ட்ஸுடைய வேல்யூவை வாங்குறது அல்லது அந்த எலிமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னு ஏற்கனவே நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக சில அனுபவத்தை கொண்டு இருக்கணும். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தை தான் ரியாக்ட் பயன்படுத்தி யூசர் இன்டர்ஃபேஸஸில் பல மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். இதை பற்றின வீடியோவை என் சேனலில் கூட நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். ES6 சின்டாக்ஸ் மற்றும் அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள். ஜாவாஸ்கிரிப்டில் முக்கியமான வெர்ஷனாக கருதப்படுற இந்த ES6 வெர்ஷனை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த சின்டாக்ஸை தான் என் ரியாக்டில் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அதோட இந்த வெர்ஷனை தான் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அல்லது என்னுடைய சேனல்லே வீடியோவை தேடி பார்க்கலாம். கடைசியாக Node.js சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டரில் முழுமையாக பொருத்தியிருக்கணும். முழுமையானா நீங்கள் உங்களுடைய கமாண்ட் டெர்மினலில் Node.jsோட கமாண்ட்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்டை 2 வழியில் உருவாக்கலாம். ஒன்று, React.js லைப்ரரியை ஒரு ஸ்டாட்டிக் HTML போட்டு பயன்படுத்தி ரியாக்ட் ஆப்பை உருவாக்கலாம். அல்லது கிரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்லப்படுற இந்த கருவியை பயன்படுத்தி கூட ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை உருவாக்கலாம். முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் HTML React.js எப்படி பயன்படுத்துறதுன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் வேலை செஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம VS கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மேலே இந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டைரக்டரிக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆனது ஓப்பன் ஆகிடும். இதுக்கு அடுத்து VS கோடில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கோட்ஸ் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு வச்சிங்கனாலே போதும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இப்போது VS கோடில் ஓப்பன் ஆகிடும். இப்போது ரியாக்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். அதனால் இங்கே போயிட்டு ஒரு HTML ஃபைலை உருவாக்க போகிறேன். அந்த ஃபைலோடைய பேர் இண்டெக்ஸ். இதுக்குள்ளே எப்பவும் போல் HTMLக்கான ஒரு அடிப்படை கோடு இருக்கும். HTML ஹெட்டு அப்புறம் பாடி இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம ஸ்டைல் ஷீட் அல்லது ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே நுழைக்கலாம். இந்த இடத்துல நான் 3 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அது CDN, அதாவது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும். அதை நம்ம லிங்க் மூலமாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுதான் CDNஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் 3 CDN கொண்டு 3 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்களை உள்ளே சேர்க்க போகிறேன். இதுதான் அந்த 3 CDN மூலமாக உள்ளே கொண்டு வரப்பட்ட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்கள். இதில் முதல்ல இருக்கிறது ரியாக்ட். இந்த ரியாக்ட்டுங்கிறது நம்மளுடைய ரியாக்ட் லைப்ரரி. இந்த லைப்ரரியை வச்சு தான் நம்ம ரியாக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே செய்வோம். ரியாக்டில் என்னென்னலாம் நம்ம ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவோமோ அதுக்கு முக்கியமாக இந்த லைப்ரரி இருக்கணும். அதுக்கு கீழே ரியாக்ட் டாம்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, இது இந்த ரியாக்டில் எழுதப்பட்ட லாங்குவேஜ் நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்கிற டாம், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலோட இணைஞ்சி நம்மளுடைய HTMLல சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ரியாக்டும் டாமும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ரியாக்ட் சில மெத்தட்களை வச்சுருக்கோம் இந்த லைப்ரரிக்குள்ளே. அதனால் இந்த ஃபைலை வச்சுருக்கோம். கடைசியாக பேபிள். இந்த பேபிளுங்கிறது அதாவது நம்ம ரியாக்டில் எழுதுறது ஒரு விதமான ஜாவாஸ்கிரிப்ட். அந்த வெர்ஷன் ES6. இந்த ES6 வெர்ஷன் பல பழைய ப்ரௌசர்களை சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அந்த பழைய ப்ரௌசர்கள் பழைய ஜாவாஸ்கிரிப்டை தான் வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக நம்ம எழுதுகிற இந்த புது ஜாவாஸ்கிரிப்ட்கள் அந்த பழைய ப்ரௌசர்கள் சப்போர்ட் பண்ண முடியாத காரணத்தால் இந்த பேபிள் ES6ல் எழுதப்பட்ட ஜாவாஸ்கிரிப்டை பழைய ப்ரௌசர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு மாற்றிடும். இதனால் நம்மளுடைய ரியாக்டில் எழுதின எந்த ஒரு அப்ளிகேஷனும் பழைய ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகும். அடுத்தது இந்த பாடிக்குள்ளே நம்ம ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த டிவ்வுக்குள்ளே தான் நம்மளுடைய ரியாக்ட் ஆப் ஆனது அதோடைய வேலையை மொத்தம் இந்த டிவ்வுக்குள்ளே மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இது ஒரு முக்கியமான டிவ்வாக கருதப்படுது. அதனால் இந்த டிவ்வுக்குள்ளே தான் நீ எல்லா வேலையும் செய்யணும் ரியாக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த டிவ்வுக்கு ஒரு ஐடியை வச்சுருக்கணும். அந்த ஐடி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோரும் இதை
ஒரு நுழைவு டிவ்ன்றதால ரூட்டுன்னு வச்சுருக்குறாங்க. இந்த ரியாக்ட் ஆப் நுழையிறதுக்கான இடம்ன்றதால இதை ரூட்டுன்னு இந்த ஐடி வச்சுருப்பாங்க. நீங்களும் இதையே பயன்படுத்திக்கலாம். இதுக்கடுத்து இந்த டிவ்வுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டேகை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நம்ம வந்து ரியாக்ட் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் எல்லாத்தையுமே உள்ளே பண்ணுவோம், உள்ளே எழுதி வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய பேபிள், நம்மளுடைய இந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, இந்த லைப்ரரி அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே எடுத்து பழைய ப்ரௌசர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய ரியாக்டுக்கான கோடு இருக்குதுன்னு நம்ம தெரிவித்து ஆகணும்ல ஏதாவது ஒரு விதத்தில். அதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் சேர்க்குறோம், டைப்புன்னு சொல்லிட்டு. அந்த டைப்பில் text/babel அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்டா இதுக்குள்ளே தான் ரியாக்டுக்கான கோடு இருக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கோடு எல்லாத்தையுமே வந்து பழைய ப்ரௌசர்களுக்கு ஏற்ற கோடு மாதிரி மாற்றிடும். இனிமேல் நம்ம எழுத போகிறது இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான், ஏன்னா இதுக்குள்ளே தான் ரியாக்டுக்கான கோடு வரப்போகுது. முதல்ல நம்மளுடைய ரியாக்டில் ஒரு காம்போனண்ட்டை நம்ம உருவாக்கி அந்த காம்போனண்ட்டை இந்த டிவ்வுக்குள்ளே நம்ம வேலை செய்ய வைக்கணும். இந்த காம்போனண்ட்டை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோடைய கிளாஸை பயன்படுத்தணும். நான் ஆப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை உருவாக்குறேன். அது react.component அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆக ரியாக்ட் காம்போனண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாமே இந்த ஆப்ன்ற காம்போனண்ட் கிளாஸ்க்குள்ளே கிடச்சிரும். இப்போது இதுக்குள்ளே நம்ம ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். அந்த ரெண்டருன்ற மெத்தட் நிச்சயமாக இந்த ரியாக்ட் காம்போனண்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான். அதோட இந்த கிளாஸை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த ரெண்டருன்ற மெத்தடையும் ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அதனால் இங்கே ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நான் வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே தான் நம்ம இந்த காம்போனண்ட் வெளியிட போகிற ஒரு எலிமெண்ட்ஸ், ஏதோ ஒரு விதமான ஒரு எலிமெண்ட்ஸ், அது HTML-ஆக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் இது வந்து இந்த காம்போனண்ட்டுக்குள்ளேருந்து வெளியிட போகிற ஒரு விஷயத்தை தான் இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்படி என்ன அது வெளியிட போகுது அப்படின்றத நம்ம கொடுக்கணுன்னா நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன்ற கீவேர்டை பயன்படுத்தணும். அப்போ தான் ஏதோ ஒன்று அது திரும்ப தரப்போகுதுன்னு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லும். நான் என்ன அந்த மாதிரி கொடுக்க போகிறேன்னா h1, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டெக்ஸ்ட், அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, இது ஒரு HTML போல் இருக்குது, ஆனால் இதை எப்படி நீ வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே, அப்படியே இது எரரில் வரணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். இல்லை இது ஒரு டெக்ஸ்டோ, இதுதான் ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல வந்து வரப்போகுதோ அப்படின்னு கூட நினைக்கலாம். நீங்கள் நினச்ச ரெண்டுமே கிடையாது. இது வந்து HTML-ம் கிடையாது, இது ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டும் கிடையாது. தயவுசெய்து வந்து டெக்ஸ்ட்னு நினச்சி இந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடாதீங்க, அப்புறம் அது உண்மையிலே டெக்ஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடும். சரிங்களா? இது வந்து JSXன்னு சொல்லுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கலாம். இது என்ன பண்ணும், இது என்ன மாதிரியான விஷயம் இந்த JSXங்கிறது. சரி, இதுக்கு அடுத்து இப்போது இந்த கிளாஸ் வேலை செய்யணுன்னா நம்ம இந்த கிளாஸை ஏதாவது ஒரு விதத்தில் கால் செய்யணும். இந்த கிளாஸை கால் பண்ணால் தானே இந்த மெத்தடை வந்து வேலை செய்யும். அப்போ நம்ம கால் பண்ணணும்னா இந்த இடத்துல இங்கே ஒரு லைனை நீங்கள் எழுதணும், ரியாக்ட் டாம். அதாவது ரியாக்ட் டாம், டாமுங்கிறது கேப்ஸில் இருக்கும் எல்லா எழுத்தும். இந்த ரியாக்ட் டாம்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் எங்கேருந்து கிடச்சிருக்கோம், கிட்டத்தட்ட நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைப்ரரியை உள்ளே சேர்த்தோம். சரி, இப்போ இந்த ரியாக்ட் டாம்குள்ளே ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, ரெண்டர்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டர் மெத்தடில் நம்ம முதல்ல கொடுக்க போகிறது ஒரு காம்போனண்ட். இப்போ இந்த ரெண்டர் மெத்தடில் நம்ம முதல்ல கொடுக்க போகிறது ஒரு காம்போனண்ட். இங்கே மேலே நம்ம ஆப்னு சொல்லிட்டு ஒரு காம்போனண்ட்டை உருவாக்கியிருக்கோம், இந்த ரியாக்ட் காம்போனண்ட்டுன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி. இப்போ இது ஒரு ரியாக்ட் காம்போனண்ட்டாக இருக்கும். ஆக அந்த காம்போனண்ட்டை தான் நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும், வேறு எதையும் கொடுத்துடாதீங்க. அதனால் இப்போ நான் இந்த கிளாஸை கொடுக்கணுன்னா நேரடியாக நான் இப்படி கொடுத்துட முடியாது. இது நேரடியாக உள்ள நம்ம கிளாஸை உள்ளே நுழைக்கிற மாதிரி. அதுக்கு பதில் எப்படி நம்ம இங்கே மேலே நம்ம கொடுத்தோம் இல்லையா h1 மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் வந்து இதை ஒரு டேக்காக கொடுக்கணும். இந்த டேக் ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே முடிஞ்சிடுற மாதிரி. இப்போ இந்த டேக்குள்ளே இருக்கிற இந்த ஹேப்புன்ற வார்த்தை வந்து ஒரு காம்போனண்ட், அதை வந்து உள்ளே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிடுறோம்.
ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நம்ம இங்கே ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது இதே மெத்தடில். இப்போ இந்த ஆப்புன்ற காம்போனன்ட் நீ கொடுத்துட்டேன், ஆனால் இதுக்கான வேலையை எல்லாத்தையும் செஞ்சு முடித்து நான் எந்த இடத்துல வெளியிடுறது அப்படின்னு இது கேட்கும் இந்த மெத்தட். ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக எனக்கு அதை கொடு, எங்கே நான் வெளியிடணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு தான் இங்கே மேலே நம்ம div அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதுக்கு ஐடி வந்து ரூட்டுன்னு வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஐடியை கொண்ட டிவ்வுக்குள்ளே நீ இதுக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல document.get element by idன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் இதை நீங்கள் நிறைய தடவை பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எலிமெண்ட், இது எந்த ஐடி இருக்கோ அந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்துடும். இப்போது இந்த மெத்தடுக்குள்ளே நான் கொடுக்க போகிற ஐடி என்னென்னா ரூட், ஏன்னா அதை தான் இங்கே ஐடியா வச்சுருக்கோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு இந்த HTML உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் செய்யலாம். ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறேன். இதை வந்து என்னுடைய ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருக்கு, H1 ஹெட்டிங். ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம், வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை, வெறும் div. நம்ம ஏற்கனவே HTML எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆக ரெண்டர் பண்ணி அது கொடுக்குற வெளியீடு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து பாருங்கள், ஸ்கிரிப்ட் வேலை செஞ்சு அது வெளியிடுறது இந்த H1 டேக் தான். ஆக இப்போ நீங்கள் ரியாக்டை பயன்படுத்தி இந்த ஹெட்டிங்கை வர வச்சுருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம், முதல் முறையாக நீங்கள் ரியாக்டை பயன்படுத்தி ஒரு அவுட்புட்டை வர வச்சுருக்கீங்க. ரியாக்ட் வந்து ரொம்பவே சுலபம், அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது சில ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கொண்டு நம்மளுடைய இந்த ப்ரௌசரில் HTML சில விளையாட்டை விளையாடுறோம், அவ்வளோதான் இந்த ரியாக்ட். இப்போ இது வரைக்கும் பார்த்தது ரியாக்ட் ஆப்பை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. இப்போ ரெண்டாவது ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.